ஸோ வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, நான் நேற்று யூஸ் பண்ண 2 ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போறோம். 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஆஃப்டர்நூன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். நேற்று இன்ஸ்டால ஒரு ரீல் அப்லோட் பண்ணி தான் நான் என்ன அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்ட்டு. அதில் நிறையா பேர் கேட்ட விஷயம், அது என்ன ப்ரோ 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் தான் ஆஃப்டர்நூன் ட்ரேடே பண்ண மாட்டீங்களே, நேற்று ஏன் ட்ரேட் பண்ணீங்கன்ற நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நான் எடுக்கிற ட்ரேடோட ரீசன் எக்ஸ்பிளனேஷனை நான் இந்த சேனல் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் 2 ஸ்ட்ராட்டஜி நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது 2 மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா இது 2 தான் மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்துறது எல்லா நாளுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனாலே போதுமானது. நீங்கள் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் 10 ட்ரேட் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஓகே இந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இது ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். நீங்க 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்காக வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவையும் நம்ம மார்க் பண்றோம். ஓகே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, அதோட பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணோம். பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு. சரிப்பா, பிரேக் அவுட் நடந்த உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடலாமானா, அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. பிரேக் அவுட் ஆன உடனே அது எவ்வளவு கீழே போனாலும் சரி, நம்ம பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, புல் பேக்குக்காக வெயிட் பண்ணோம். அந்த புல் பேக் ஃபர்ஸ்ட் நடந்த உடனே தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல புல் பேக்கும் நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்தேன். ஒரு சாலிடான ப்ராஃபிட் போச்சு. பட் இந்த இடத்துல டக்குன்னு ஸ்டாப் லாஸ் செட் ஆச்சு. இந்த இடத்துல தான் மக்களே அந்த 50% ரீட்ரேட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வருது. இது வரைக்கும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. பட் இது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட். ஏன்னா நான் மேக்ஸ் டு மேக்ஸ் ஆஃப்டர்நூன்ல நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன்ல மேக்ஸிமம் மூமெண்டம் குறைஞ்சிரும். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்ல ஆஃப்டர்நூன்ல நல்லாவே மூமெண்டம் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 50% ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த டைம் வரைக்கும், அதாவது அந்த ஆஃப்டர்நூன் டைம் வரைக்கும் என்ன அளவுக்கு மூமெண்டம் இருக்கோ அதோட மொத்தத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். என்ன அளவுக்கு மூமெண்டம் இருக்கோ அதோட மொத்தத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டு அதுல இருக்க 50% நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவுதான் மூமெண்ட்னா அதுல இருக்க 50% மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். பாருங்க, இதுதான் அதோட 50%. இந்த 50% மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த 50% மார்க் பண்ண உடனே எப்ப இது பிரேக் ஆகுதோ, இதுக்கு நீங்க புல் பேக் வெயிட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. பட் எப்ப நீங்க பிரேக் ஆகுதோ அப்ப நீங்க உஷாராயிடணும். ஒன்ஸ் உஷாராயிட்டு இந்த புல் பேக் நடந்த உடனே நீங்க என்ட்ரி எடுத்துடணும். ஜஸ்ட் இமேஜின், நேற்று இதுதான் நடந்தது. அந்த 50% பிரேக் அவுட்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக் அவுட் நடந்தது. புல் பேக் ஏன்னா நடக்குது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல புல் பேக்கே நடக்கல. பட் அந்த வால்யூமோட ரைஸ் பாருங்க. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆன உடனே புல் பேக்கே இல்லாம அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா மேல போச்சு. ஜஸ்ட் இமேஜின், அப்பிலிருந்து அப் ட்ரெண்ட் மட்டும்தான். ஒரு சாலிடான ப்ராஃபிட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இருந்தது. பட் நான் நிஃப்டி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது அன்னைக்கு மட்டும் தான் நடந்ததானா கிடையாது. இதுதான் ரெகுலரா எப்பயுமே நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நல்லா பாத்துக்கோ. இந்த இடத்துல ஹை, இந்த இடத்துல நம்ம ஹையை மார்க் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம லோவையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட பிரேக் அவுட்காக வெயிட் பண்றோம். பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், புல் பேக்காக வெயிட் பண்ணோம். புல் பேக்கும் நடந்துருச்சு. இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தா ஒரு நல்ல சாலிடான ப்ராஃபிட். ஓகேங்களா, இதுதான் எப்பயுமே நடக்கும். ஓகே, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, இதோட 50%, அதாவது அந்த டைம் வரைக்கும் நடந்த இதோட 50% மார்க் பண்றோம். கரெக்டா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல புல் பேக்கும் தந்திருக்கு. கரெக்டா இந்த என்ட்ரி எடுத்தா நல்ல ஒரு ப்ராஃபிட். நீங்க பண்ற தப்பே, எந்த இடத்துல கிளியரா என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாம, ஓகேப்பா ஒரு பெரிய லாங் கேண்டில் வந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லாங் கேண்டில் வந்துருச்சு, உடனே ஜம்ப் பண்ணிடுவோம். டைமை பார்க்கறது கிடையாது. ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா உடனே வால்யூம் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு உள்ள குதிச்சிருது. ஸோ இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. நம்ம பெரிய கேண்டில் பார்த்தா தான் நம்ம உஷாரே ஆகும். நீங்க பாருங்க, பெரிய கேண்டில் உள்ள என்ட்ரவனுக்குலாம் ஸ்டாப் லாஸ் செட், பெரிய கேண்டில் உள்ள என்ட்ரானவங்களுக்குலாம் ஸ்டாப் லாஸ் செட். இந்த பெரிய கேண்டில்ன்றது வால்யூம் அதிகமா இருக்கு இண்டிகேஷன் எல்லாம் நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. நம்ம என்னைக்குமே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது அந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஃபர்ஸ்ட் ஹையும் ஃபர்ஸ்ட் லோவையும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹை ஃபர்ஸ்ட் லோ நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்தது, புல் பேக்காக வெயிட் பண்றோம். இந்த புல் பேக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு நம்ம வரோம். ஓகே, மார்னிங் என்ட்ரி, மார்னிங்ல என்ட்ரி முடிஞ்சிருச்சா, தயவு செஞ்சு வெளியே வாங்க. நான் சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு நான் 50% நான் வந்து அச்சீவ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னீங்கன்னா தான் பிரச்சனை. சில டே வந்து மார்னிங்கோட என்ட்ரி முடிஞ்சிடும், சில டைம் வந்து ஆஃப்டர்நூன். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல ஆஃப்டர்நூன்ல தான் நிறைய என்ட்ரி வருதுன்றதுல டவுட்டே கிடையாது. அதுல சுத்தமா டவுட் கிடையாது. ஏன்னா அப்படியே மார்க்கெட்டோட பிஹேவியரே மாறிடுச்சு. முன்னெல்லாம் வந்து மார்னிங் வந்து மொமெண்டம் அதிகமா இருக்கும், சாயந்தரம் அப்படியே சைட்வேஸா மாறிடும். இப்போ வந்து மார்னிங் சைட்வேஸா இருக்கு,
சாயந்தரம் வந்து அப்படியே மூமெண்டம் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல மூவ் கொடுக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுதான் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த இது எடுத்தாலுமே அப்படிதான் மக்கள் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல பாருங்க 5 மினிட்ஸ், சாரி இந்த இடத்துல கொள்ளாம போச்சு. 5 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ல இந்த இடத்துல கரெக்டா ஒரு ஹெட் ஷேப் புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி இருக்கும். ஒரு சாலிடான ப்ராஃபிட், ஒரு சாலிடான ப்ராஃபிட், அவ்வளவுதான். சரி, ஓகே. 50% எந்த இடத்துல ஒர்க் ஆகுது? கரெக்டா அந்த நாளோட மொத்த மூமெண்ட்டையும் ஃபுல்லா, ஐ மீன் சாரி, ஒன் செக், அந்த நாளோட மொத்த மூமெண்ட்டையும் ஃபுல்லா எடுக்கிறோம். அதுல இருந்து 50% பிரேக் அவுட். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்டா இந்த இடத்துல ஒரு புல் பேக், ஒரு நல்ல மூமெண்டம். இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜியே தவிர, இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கணுமே தவிர, நீங்க பல இண்டிகேட்டர்ஸ் போட்டு கலரா விண்டோஸை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ட்ரேடிங்ன்றது ஈஸி தான், பட் அதை நம்ம தான் கஷ்டமாக்குறோன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்றது, இந்த 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி நிறைய இடத்துல ப்ராஃபிட் தரும். மேக்ஸ் டு மேக்ஸ் நிறைய இடத்துல அது ப்ராஃபிட் தரும். இந்த 5 மினிட் ஸ்ட்ராட்டஜியும் இந்த 50 மினிட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்குமே விட்டுறாதீங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது அதிகமான ப்ராஃபிட்டபிள். இதை தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேத்துமே அந்த வீடியோல நீங்க பார்த்தது இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன வீடியோ போலாம் தயவுசெய்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.